ஒருத்தி ரொம்ப நாளாக தன்னுடைய ஹஸ்பண்ட்டு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீல் சேர்லேயே உட்காந்துட்டு ஏமாத்திட்டு இருப்பா. ஒரு நாள் அவர் இல்லாத நேரம் பார்த்து எழுந்து நின்றுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அதை வீடியோ எடுத்துடுறா. அவர் கொஞ்சம் ஆஃபீஸில் இருந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. வெளியவே நின்று இருந்த அந்த வேலைக்கார பொண்ணு அவள் நடந்ததெல்லாம் வீடியோவை காமிக்கிறா. வேலைக்கார பொண்ணு உங்களுடைய ஒய்ஃபோட காலெல்லாம் நல்லா தான் இருக்கு, இவ்வளோ நாளாக நடக்க முடியலன்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றா. இந்த வீடியோ பார்த்தவொன்னே இவனும் எமோஷனல் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இவ சொன்னதும் கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி இவன் என்ன பண்றானா, இவ்வளோ நாளாக நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் திட்ட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் இவன் ஒரு விஷயம் பண்ணுவான், அதுதான் பெரிய தப்பாயிடும். அது என்னன்னா இவளை வெறுப்பேற்றுறதுக்காக அந்த வேலை செய்யற பொண்ணை இவன் முன்னாடியே கிஸ் பண்ணிருப்பான். ஆனால் இவன் ஒரு விஷயம் பண்ணிருக்க மாட்டான். அது என்னன்னா தன்னோட ஒய்ஃப் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்க மாட்டான். இவனுடைய ஒய்ஃப் ஒரு ட்வின்ஸ், அந்த விஷயம் இவனுக்கும் தெரியும். இவனோட ஒய்ஃபோட தங்கச்சி ஃபாரின்ல இருக்கிறதுனால இவன் உடனே அவசரப்பட்டிருப்பான். உண்மையிலுமே பார்த்தா இவனோட ஒய்ஃப் நடக்க முடியாம வீல் சேர்ல தான் உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் அந்த வேலைக்காரிக்கு இந்த விஷயம் தெரியாது அவங்க ட்வின்ஸ்னு. அந்த வேலை செய்யற பொண்ணை சொன்னதை நம்பி உடனே ரியாக்ட் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு கடைசியில் ரியலைஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டுமே சாரி கேட்க ஆரம்பிச்சிருவான்.